வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ ரவையை வச்சுக்கொண்டு ஈஸியான காலை உணவு அல்லது இரவு நேர உணவு எப்படி ஈஸியாக செய்யலாம் என்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கொள்கிறேன். இதன் சுவையை கூட்டுறதுக்கு நான் விசடமோடு சேர்த்துக்கொள்ள போகிறேன், யோகட் சேர்த்துக்கொள்ள போகிறேன். யோகட்லேயும் 2 தேக்கரண்டி அளவு, அதாவது தேக்கரண்டி ஃபுல் எடுத்து சேர்த்துக்கொண்டா போதுமானது. ரவையை இப்போ குழச்சி கொள்ள போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்சி கொள்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் இறுக்கமாக தான் குழைக்கணும். இந்த மாதிரி மாவை குழைச்சி கொள்ளணும். நடுகளை முட்டளி தோசையண்டி இருக்காமல் வித்தியாசமான முறையில் இதை செய்து கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதம் ஓகே. இதை நான் மூடியால் மூடி 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கொள்கிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்குறேன். பாருங்க, இப்படி வந்திருக்கும். தண்ணியாக வரக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சி ஒரு பக்கமாக வச்சு கொள்ளுவோம். மா கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக அரிசி மா சேர்த்துக்கொள்ளலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெயாக இருக்கலாம். நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயை விட்டுட்டு இவ்வளவும் காணும். முதல்ல கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். தாளிக்கிறதுக்கு முதல்ல கடுகு தான் தேவை. வாசனைக்காக ஒரு கராம்பு சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன், அதுவும் வாசனைக்காக. நல்ல பொடியை நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நல்ல சின்னதாக தான் வெங்காயம் வெட்டி இருக்கணும். அவிச்சு வச்ச 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவேன். கால் ஸ்பூன் உப்பு இதுக்கு போதுமானது, அதை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தேக்கரண்டி அளவில் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக இதுக்கு தூள் சேர்த்து அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் ஒரு தேக்கரண்டி தூள் போதுமானது. தூளின பச்சை வாசம் இல்லாமல் போகும் வரை வதக்கி கொள்ளணும். தோலிൻ്റെ பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு 1 நிமிஷம் வேக வச்சா போதுமானதாக இருக்குது. உள்ளிட்டுக்கான கறி ரெடி. இதோட இறக்கி கொள்ளுவோம். கறியை கொழுக்கட்டை ஷேப்பில் இப்படி பிடிச்சி வைப்பேன். எல்லா கறியையும் இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைப்பேன். 3 அல்லது 4 இப்படி வரும்.
4 கறி உருண்டைகள் தான் வந்திருக்கு. ஈரம் இல்லாத சில்வர் கப்புகள் எடுத்து அதுக்குள்ளே எண்ணெயை விட்டு எல்லா பக்கமும் எண்ணெயை பூசிக்கொள்ளுவோம். எந்த எண்ணெயாகவும் இருக்கலாம். மாவை இப்போ சில்வருக்குள்ளே சேர்த்துக்கொள்ள போகிறேன். அரைவாசிக்கு மாவை சேர்த்துட்டு கரை உருண்டையை மாவுக்குள்ளே அமர்த்தி வைக்கிறேன். கரையை மாவால் முடுறேன். இப்படி எல்லாத்தையும் நாங்கள் செய்து வச்சுட்டு வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்திலேயே இந்த சில்வர் கப்பை வச்சு வேக விடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வெந்துடும். வெந்துட்டாண்டு கத்தியாலேயோ கரண்டியாலேயோ குத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இறக்கி கொள்ளணும். பார்த்தீங்களா, கப் கறி இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆகிட்டுது. நல்லா சூப்பராக இருக்கும். டைம் வேஸ்ட் இல்லை, உடனடியாக செய்யலாம். இதுக்கு எந்தவித சட்னியும் தேவையில்லை. தேவைன்னு சொன்னால் தக்காளி சோஸ் போட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.